ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மேன் வர்சஸ் வைல்டு. பொதுவாகவே நம்மளை ஒரு தெருநாய் துரத்தினாலே நம்ம 4 தெருவுக்கு திரும்பி பார்க்காம ஓடுவோம். ஆனால் இந்த வீடியோவில் மிகவும் கொடூரமான சக்தி வாய்ந்த காட்டு விலங்குகளை நம்ம மக்கள் நேருக்கு நேர் எதிர்த்து சண்டை போடுற சில காட்சிகளை பார்க்கலாம் வாங்க. அவங்க அந்த சண்டையில் ஜெயிச்சாங்களா இல்லை தோத்தாங்களான்னு பார்க்கலாம். இயற்கை தன் தோல்வியை ஒத்துக்குச்சா இல்லையான்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள. இவனுங்களோட நம்ம சண்டை செய்யறது நம்மளும் ஆளுன்னு காட்டுறதுக்கு தான். ஜெயிக்கிறோமோ இல்லையோ முதல்ல சண்டை செய்யணும். திருப்பி அடிக்கலைன்னா இவனுங்க நம்மளை அடிச்சு ஓட விட்டுனே. இங்கே இவரை பாருங்க. இவர் தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவர். இவர் அங்கே விஷத்தன்மை வாய்ந்த கிங் கோப்ராக்களை வச்சு வித்த காமிக்கிறவர். தன்னோட ஷோக்காக சில பாம்புகளை தேர்ந்தெடுக்கிறாரு. அவர் அந்த பாம்புகளை எவ்வளவு கூலாக ஹேண்டில் பண்ணுறாருன்னு பாருங்க. ஒரு பயமே இல்லாமல் அசால்ட்டாக இருக்கிறத பார்க்க முடியும். அந்த பாம்புகளை கிண்டல் பண்ணிக்கிட்டு வெறுப்பேற்றுறதையும் பார்க்கலாம். நமக்கெல்லாம் பாம்பு கனவுல வந்தாலே அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராது. காற்று பலமாக காலில் அடித்தாலே பாம்பு ஓடுன மாதிரி இருக்கும். இவ்வளவு ஏன், இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நம்மள நிறைய பேருக்கு அப்படி. ஆனால் இங்கே இவரை பாருங்க. அவர் ஒரு பாம்பை தலையிலே அடிப்பார். ஆனால் அந்த பாம்பும் சரி, அதை சுற்றி உள்ள மற்ற பாம்புகளும் சரி, ஒன்றுமே பண்ணாமல் படம் எடுத்தபடி அவரை பார்த்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாம்பு நிறைஞ்ச கோயிலுக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு காடுகளில் உள்ள பாம்போட நேருக்கு நேர் பார்த்த அனுபவம் இருக்கா? சொல்லுங்கள். இங்கே இவர் இந்த காளைகிட்ட இருந்து எவ்வளோ அசால்ட்டாக மிஸ் ஆகி அந்த காளையை மொழி பிதுங்க வச்சிருக்காருன்னு பாருங்க. நம்ம வீட்டில் வளர்க்குற பூனைக்குட்டி கோபமாக நம்மளை நகத்தால் புரண்ட வந்தாலே நம்ம 8 ஊருக்கு ஓடுவோம். ஆனால் இங்கே இவரை பாருங்க, இந்த சிங்கத்தை எவ்வளோ அசால்ட்டாக கம்பை வச்சு மிரட்டுறாருன்னு. ஏடாப்பா டேய், காட்டு ராஜாவுக்கு ஒரு மரியாதை இல்லையாடா? இங்கே இந்த தாத்தாவை பாருங்க. தன்னோட செல்ல நாய்க்குட்டியை முதல்ல வாயிலிருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றுறாருன்னு பாருங்க. தாத்தா ஜான்விக் சீரீஸ் பார்த்துட்டு வந்திருப்பாரு போல. நாய்க்குட்டிக்காக மரணத்தோட வாயிலேயே கையை விடுறாரு. நீங்கள் உங்களோட நாய்க்குட்டி உயிருக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இங்கே இவரோட செல்ல நாயை ஒரு வளர்ந்த கங்காரு தாக்குது. அதை பார்த்ததும் அவர் அந்த கங்காரு கூட 1-on-1 ஃபிஸ்ட் ஃபைட்டில் இறங்குறாரு. பொதுவாகவே கங்காருகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அதுங்களோட வாழை தரையில் சப்போர்ட் பண்ணி தன்னோட ஃபுல் உடம்போட ஃபோர்ஸ் வச்சு ஒரு எத்துச்சுன்னா 4 நாள் எந்திக்க முடியாது. அதுவும் அது கால் எட்டுற இடத்துல தான் உதைக்கும். ஆனால்
இவர் எதையும் பொருட்படுத்தாம களத்துல இறங்கிட்டாரு. அவர் ஜெயிச்சாரா இல்லையான்னு நீங்களே பாருங்க. அந்த கங்காருவோட அந்த லுக்கை பாருங்க. என்னடா அண்ணனை புசுக்குன்னு அடிச்சு விட்ட அந்த மாதிரி ஒரு லுக் கொடுத்து. நீர் யானைகள் பொதுவாகவே ஷார்ட் டெம்பர்ட் அனிமல்ஸ். அதுங்களுக்குன்னு ஒரு எல்லையை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள யாராவது வந்தாங்கன்னா ரொம்பவே கோபமாகி அட்டாக் பண்ணும். ஆனா இந்த ஜூல இருக்கிற நீர் யானை தன்னோட கூண்டுல இருந்து வெளியே வர பார்க்குது. சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாரும் ரொம்பவே பயத்தோட இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் நடந்ததுதான் நம்பவே முடியாதது. அந்த வழியா வந்த ஒரு செக்யூரிட்டி கார்டு ஏதோ குழந்தைய அதட்டுற மாதிரி அதட்டி அதை உள்ள போக சொல்றாரு. அதுவும் மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே போயிடுது. உங்களில் யாருக்காவது ஜூல இந்த மாதிரி விலங்குகள் கூண்டை விட்டு வெளியே வர பார்த்த அனுபவம் இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஆளுங்க சும்மாவே குசும்பு பிடிச்சவங்க. இங்க இவங்க பண்ற சேட்டையை பாருங்க. சும்மா இருந்த நாயை சுரண்டி பாக்குறதே வேலை. எந்த தைரியத்துல போய் உரண்டை இழுத்துருப்பாங்க. வெளியே பாஞ்சு கவி இருந்ததுன்னா 1/4 கிலோ கறியை கொத்தா எடுத்திருக்கோம். இதுல வேற உள்ள இருந்து இன்னொரு நாய் வந்து சவுண்ட போடுது. நீங்க இந்த மாதிரி ஏதாவது நாய்கிட்ட உரண்டை இழுத்துருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க இந்த தாத்தாவை பாருங்க. அந்த பாம்பை எவ்வளவு தெனாவட்டா உதைக்கிறாருன்னு. அது போகுதா இல்லையான்னு கூட திரும்பி பார்க்காம தலை எவ்வளவு கெத்தா நடந்து போகுது. பல்லு போன வயசுல தாத்தாவுக்கு பயமே இல்லை. ஒருவேளை பாம்பும் பல்லு போன கழட்டு பாம்பா இருக்குமோ? வாத்துகள் கோபமாயிருச்சுன்னா விடாம துரத்துக்கிட்டே இருக்கும். இங்க இந்த வாத்து தப்பான ஆளுகிட்ட மோதிருச்சு. இந்த தாத்தா அதுக்கு ஈக்குவலா மல்லு கட்டிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அவர் அந்த வாத்தோட கழுத்தை பிடிச்சு தூக்கி அடிச்சிட்டாரு. இருந்தாலும் அது விடாம அவரை தொந்தரவு பண்ணுது. வாத்து மடையும் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்னடா புதுசா இருக்கு, வாத்து முரடன். பொதுவாகவே முதலைகள் அதோட டெரிட்டரிக்குள்ள யாராவது வந்தாங்கன்னா ரொம்பவே ஆக்ரோஷமா ஆக்கிடும். இங்க இந்த லேக் ஹவுஸ் முன்னாடி ஒரு முதலை வந்துருச்சு. ஆனா அந்த வீட்டுல இருக்கிற ஒரு ஆள் அவர் டெரிட்டரியை காப்பாத்த எடுத்துட்டு வந்த ஆயுதத்தை பாருங்க. ஆமா நண்பர்களே, இவர் தான் அந்த கோவக்கார மீசக்காரர். தாத்தா சமைச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு போல. சமைச்ச கையோட வந்துட்டாரு. ஆனா சமையல் கட்டுல எவ்வளவோ ஆயுதம் இருக்கும். ஒரு கில்லர் crocodile சமாளிக்க நான்ஸ்டிக் தவாவே கொண்டு வர்றது. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? 2 சாத்து சாத்தி முதலைய ஓட விட்டாரு. ஒவ்வொரு சீ டைவர்ஸோட பிக்கெஸ்ட் நைட்மேர் ஷார்க்ஸ். ஆனா இங்க இந்த சீ டைவர் நூற்றுக்கணக்கான ஷார்க்ஸ் மத்தியில எவ்வளவு தைரியமா நிக்காருன்னு பாருங்க. நம்மெல்லாம் சுறா புட்டு சாப்பிட்றதோட சரி, ஆனா இவர் சுறாவை வச்சு கிட்டார் வாசிக்காரு. இவர் தைரியத்துக்கு ஒரு லைக் கொடுக்கலாமே. நம்ம எல்லாரும் சின்ன வயசுல மெரிகோரான் விளையாடி இருப்போம். 10 நிமிஷம் விளையாண்டாலே தலை சுத்தம். ஆனா இங்க இவங்க விளையாடுற மெரிகோரான்ட பாருங்க. பாக்குற நம்மளுக்கு தான் தலை சுத்துது. இந்த காலத்துல பொண்ணுங்கள்லாம் தைரியமா தான் இருக்கணும். ஆனா இங்க இந்த பொண்ணோட தைரியத்தை பாருங்க. மரணத்தோட வயிற்றுலேயே வருடி பாக்குது. அது கண்டிப்பா ஒரு ஆம்பளை முதலையா தான் இருக்கும். மண்டே காலையில் ஆஃபீஸ் போகிறவங்கிட்ட குட் மார்னிங்னு சொன்னாலே முறைச்சி தான் பார்ப்பாங்க. இங்கே இந்த ஆளுக்கு வந்த சோதனையை பாருங்க. எங்கே இருந்துடா வரீங்க,
என்கிட்ட உரண்டை இழுக்கிறதுக்குன்னே உங்க ஆத்தாப்பன் உங்களை பெற்று விடுவாங்களான்ற மாதிரி இருக்கு. கடுப்பான மனுஷன் வச்சு செஞ்சுட்டாரு இந்த வார்த்தை. போக விட்டு புறமண்டையில் அடிக்க வந்த வார்த்தை வயிற்றுல ஏற்றி வாந்தி எடுக்க வச்சுட்டாரு. இப்போ நம்ம பார்க்க போற ஒரு மாஸ்டர் புல்லட் பாண்டி. இவர் கம்பு எடுத்து சுத்தினாருன்னா மழை தண்ணி உள்ள வராது, காத்து வெளியே போகாது, அப்படி கிருட்டுன்னு சுத்துவாரு. அப்படிப்பட்ட இவர்கிட்ட இந்த குரங்குகள்லாம் சுத்து போட்டு சம்பவம் செய்ய பார்த்துச்சு. ஆனா முடியுமா இந்த சூனாப்பானா கிட்ட? விட்டு திருப்புன்னு திருப்பிட்டாரு. ஊருக்குள்ள ஊடுருவன முதலைய உருட்டி விட்ட கதை தான் இது. ஏண்டா என்ன டீல் பண்ண உனக்கு வேற ஆயுதமே கிடைக்கலையாடா? குப்பை தொட்டியாடா உருட்டிட்டு வருவ? எவ்வளவு நேக்கா லாக் பண்ணிருச்சு பயவுள்ள. ஊருக்குள்ள வந்து ஊழையிட்ட ஓனாய ஓட விட்ட சம்பவம் தான் இது. இங்க இவர் தன்னோட நாய்க்குட்டிய ஓனாய்கிட்ட இருந்து காப்பாத்த களத்துல இறங்குறாரு. விடிய காலம் தூங்கிட்டு இருந்த மனுஷனுக்கு வந்த சோதனையை பாருங்க. ஆனா மனுஷன் நேக்கா கோழி அமுக்குற மாதிரி அமுக்கி முயலை காத்த பிடிச்சு தூக்குற மாதிரி வாழை பிடிச்சு தலைகீழா தூக்கி குப்பை தொட்டிக்குள்ள போட்டாரு. ஏன்டா பாடேய், குப்பைல வர்றவங்க கிட்ட சொல்லிடுடா, பாவம் புள்ள குட்டிக்காரங்க. நம்ம எல்லாருமே கெடா சண்டை பார்த்துருப்போம். இங்க இவர் அவரோட கெடாய எப்படி ட்ரெயின் பண்றாருன்னு பாருங்க. பாகுபலியில பல்லால் தேவா முரட்டு காலமாட்ட அடக்கிற சீனை லோ பட்ஜெட்ல பாக்குற மாதிரியே இல்ல. இந்த கிடாய்க்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்குமா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. बस ना बहुत हो गई मानक पड़ी बाबा बस இதுதான் நண்பர்களே அல்டிமேட் ஷோடவுன். ரொம்ப ஆச்சரியத்துல மூழ்கிடாதீங்க மக்களே. இவர் தான் கம்போ ஸ்லைஸ். இது ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் கேரக்டர். ஆனா ஏஐ வீடியோவை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போற அளவுக்கு பக்காவா பண்ணியிருப்பாங்க. இது ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோங்கிறது எந்த இடத்துல தெரியுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து பார்க்க சொல்லுங்கள். நாங்கள் இந்த பதிவை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் இன்னும் நிறைய பதிவுகளை உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கான ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும். உங்க பொண்ணான
கையால அந்த பெண்ணை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க. உங்களால முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுத்தி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பா ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாம பாருங்க. என்னுடைய ஆதரவு கண்டிப்பா உண்டு.